ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, தளபதி வந்திருந்தாரு, வந்துட்டு ஒரு பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மயக்கம் போட்டாங்க, அது நடந்த உண்மைதான். ஆனா ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஆனா வெறும் ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி எம்டியா போயிட்டு இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட பார்க்க ஒரு 10 ஆம்புலன்ஸ் பக்கம் எம்டியா போகுது, இப்படி போகுது, திரும்ப எம்டியா போகுது, இப்படி வருது, இப்படி எம்டியா போகுது. அதை நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்து நாங்க கேட்டதுக்கு, ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தி கேட்டதுக்கு எங்களை எல்லாம் அடிக்கிறாங்க. பாருங்க, அடிச்சிருக்காங்க, இங்க அடிச்சிருக்காங்க. சொல்றேன் சார், எங்களையும் கேக்குறீங்க? அங்க போய் அவங்க எம்டி ஆம்புலன்ஸ் ரேஸ் மாதிரி ஓட்டிருக்காங்க. ரேஸ்ல அடிச்சு யாருக்கா எவ்வளவு ஆகி போச்சு, என்ன பண்றது நான் கேட்டதுக்கு, அந்த கேட்டது வேணும்னு என்னை பார்த்து அடிக்கிறாரு. என்னடா பேசுற, என்னடா எதிர்த்து பேசுற, என்னடா போசனே போக மாட்டியா அப்படின்னு துரத்து அடிக்கிறாங்க. நாங்களும் எல்லாத்தையும் வந்து காப்பாத்தி நாங்க நின்னது எதுக்கு அப்படின்னா, சரி யாருக்காவது எமர்ஜென்சினா, இப்ப நாங்களே எங்க வீட்டுக்கு போக தெரியாதா? எதுக்கு நிக்கிறோம்னா, எமர்ஜென்சினா அது காப்பாத்த நின்னுட்டு இருக்கோம். சும்மா எம்டி ஆம்புலன்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்க இத்தனை அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம் சார். எங்க சார் இவங்க ஒரு 10 ஆம்புலன்ஸ் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கேக்குறதுக்கு அடிக்கிறாங்க. தண்ணி இல்லையா, தண்ணி எடுத்து கொடுக்கறோம், ஏதாவது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எம்டி ஆம்புலன்ஸ் ஏன்டா வேகமா ஓட்டுறன்னு கேக்குறது அங்க துப்பு இல்லாம எங்களை போட்டு அடிக்கிறாங்க கேட்டதுக்கு. இப்போ அவங்க ஓட்டுற வேகத்துக்கு நான் யார் மேல விட்டா என்ன ஆகுறது? யாருக்கு இதெல்லாம் கெட்ட பேர் வர வைக்கிறீங்க? நம்ம தடுக்க போனா இவ்வளவு இடத்துல சரி ஓகே, ஒரு 2 லட்சம் பேர் ஒரு இடத்துல இந்த ரோட்ல போதுமா? இதுக்கு பர்மிஷன் போதுமா? 2 லட்சம் பேர் கூடுற இடத்துக்கு இதுக்கு பர்மிஷன் போதுமா? நாங்க எத்தனை இடத்துல கேட்டோம், அங்க கொடுக்காம இந்த ரோட்ல கொடுக்கலாமா? அவர் வந்து நிக்கும் போது அந்த இடத்துல எவ்வளவு பேர் நிப்பாங்க? இது என்ன அராஜகம்? நிக்க இடம் இல்ல சார். என்ன அராஜகம் அதெல்லாம்? நிக்க இடம் இல்ல. அதை கேட்டதுக்கு இப்ப போட்டு அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, கவர் பண்ணுங்க. இன்னும் இங்க அடிக்கிறேன் சொல்றேன் சார். தப்பு பண்ணது அவங்க சார். எங்களை நாங்க வந்து நல்ல நியாயத்தை கிடையாது சார் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டது என்னை பார்த்து அடிக்கிறாரு. நான் பேச அடிக்கிறாரு. போடா போடா போடா, அவங்க வீட்டு வேலைக்காரனா எனக்கு அவங்கள சோறு போறானுங்க. யார் சோறு போடுறா சார்? இன்னமும் வந்து பார்த்து சார், இன்னமும் இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திட்டு தான் இருக்காங்க. தப்பு பண்றவங்களை விட்டுட்டு ஏன் சார் எங்களே கேக்குறதுக்கு நான் பேசுறேன், பலர் அடிச்சு போடா அப்படிங்கிறானுங்க. எதுக்கு அடிச்சாங்க, ஏன் அடிக்கிறாங்க? சும்மா நின்றுலாம் கூப்பிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எம்டி ஆம்புலன்ஸ் ஓட்டாதான் அவங்கள கேட்க வக்கில்லாம எங்களை போட்டு அடிச்சு போடா சார். யாரு கட்சி துண்டு போட்டிருந்தாலும் அடிக்கிறாங்க. என்ன சார், என்ன அராஜகம் அதெல்லாம்? என்ன ஆச்சு இதெல்லாம்? கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர் பவரை காட்டிட்டாரு. நல்லா காவல்துறை ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு எம்டியை ஓட்டுங்கடா வந்து கேட்பானுங்க, வந்து அடிக்கிறான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அடிச்சு அனுப்பிட்டாங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு சார் அப்படிங்கிற என்னை பார்த்து வேணும் அடிக்கிறாரு. இங்க பயந்து சார் கும்பல் வந்து கும்பல் தான். இது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி இது வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. உங்களால முடியலனாலும் ஒரு பெரிய நியூஸ்ல கொடுத்து கொஞ்சம் பெருசாக்குங்க.